வெல்கம் டு விஜய் சித்து vlog. நம்ம ஆபீஸ காலி பண்ண வச்சுட்டாங்க. அதோட வாட்ச்மேன்ல ஆரம்பிச்சு எய்த்த கடைக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏன் கீழே குடியிருக்கிறவங்க யாருக்குமே எங்களை பிடிக்கல. சின்னதா ரோஸ் கலர்ல அதுதான் நம்ம ஆபீஸ். புரோக்கர் தான் வருவாரு, புரோக்கர் தான் நமக்கு பொண்ணு காட்டுவார். ஆனா அவர் எப்ப வருவாருன்றது தெரியல. ஒண்ணு பண்ணுவோம், தொடர்ந்து கொஞ்சம் உள்ள போவோம். சார் நீங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு சார், அதனால கொஞ்சம் தூரம் உள்ள போய் பார்த்தோம் சார். ஓகே, இவனு காட்டும் போது பேய் வந்துருமா? இல்ல, இது குரங்குன்னு வருது, இது மனுஷனே இல்லன்னு வருது. இந்த இடத்த முதல்ல ரிஜெக்ட் பண்ண முடியுதா பாப்போம். மண்ணுல இருந்தா வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, பார்த்தா என்ன சாடுமா? இதுதான் எங்க ஆபீஸ். இதுக்கப்புறம் சாவி வந்தா உள்ள போய் வீடியோ கண்டினியூ பண்றோம், இல்லைன்னா வீடியோ இங்கேயே முடிச்சிருவோம். என்னதான்டா பண்றீங்க? அவர் எப்படி இருந்தாலும் வரதுக்கு லேட் ஆகும்ல, போன் அடிச்சு எடுக்கல, நம்ம அதுக்குள்ள கிரிக்கெட் ஆடுவோம். அவன் பால் ரெடி பண்றான் பாரு. பால் இருக்கா? பால் இருக்கு பாருங்க. டேய் வேணாம், நாங்க ஏதாவது கடக்க போதுறாங்க, வாடா. எனக்கு தெரிஞ்சு நம்மளாம் நியூஸ்ல வர போறோம்னு நினைக்கிறேன். பிரபல யூடியூப் சேனலை சேர்ந்த 8 நபர்கள் பாம்பு கொத்தி உயிரிழந்தனர் அப்படின்னு சொல்ல போறாங்க. இப்ப நம்ம 10 பேரும் வாயில நுரையோட இருப்போம். எல்லாம் வணிஞ்சா பாலு. டேய் அவன் என்னதான்டா பண்றான்? வர சொல்றான். அது யார் இடம்னு? டேய் இதுவே யார் இடம் தெரியலடா. இவனுங்க 2 பேர் எங்கடா? அவங்க பின்னாடி மரத்தை வச்சு பேசிட்டு இருக்காங்க. நம்ம தப்பான வீட்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த பில்டிங் இருக்கு பாருங்க. நீங்க என்ன சொன்னீங்க? செமையான பில்டிங். நீங்க என்கிட்டயும் அப்படிதானே சொன்னாங்க. என்கிட்ட போட்டோல காமிச்சது வேற, இங்க உள்ள வந்தா வேற. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போதுதான் லிட்டரலா பயமே வருது. அவர் என்கிட்ட சொல்லும் போது, ஆனா வீடு சூப்பர் வீடுனாரு. இப்ப நடுவுல காலைல வந்துட்டு இந்த வீட்டை பாத்துரும் ஒரு தடவை போன் அடிச்சு பேசணும்ல. அப்ப கேட்டேன், அண்ணா கடைசியா எப்ப? 4 மாசத்துக்கு முன்னாடி இங்கதான் தம்பி இருந்தாங்க. இது 4 மாசத்துக்கு முன்னாடி ஆளுங்க வாழ்ந்த வீடா? எனக்கு புரியல. இந்த காட்டா இங்க பாரு. எதுக்குடா மம்புட்டி எல்லாம்? இங்க பாரு 2 பால், ஆனா 2 உடஞ்சிருக்கு. பரவாயில்ல, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இங்க பாரு மம்புட்டி எல்லாம் இருக்கு. போனவங்களை கொலை பண்ணி ஒருவேளை எவிடன்ஸா இருக்குமோ? எப்படிதான் நம்ம கிளீன் பண்றதுக்கு வேணும்ல. நம்ம ஏன்டா கிளீன் பண்ணணும்? இது அவர் இடம், அவரை கிளீன் பண்ண சொல்லுவாண்டா. சும்மா அத்தனை மாடக ரெடி பாரு, பால் ரெடி பாரு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கம்முன்னு இருங்க. பேண்ட் சட்டையெல்லாம் பாத்தியாடா நீ? ஏன்டா எங்கடா வந்திருக்க? கிரிக்கெட் ஆடுவோம். அந்த புரோக்கர் நம்மள பார்த்தாலே திருட வந்தோன்னு பாடுறேன். என்னடா பேண்ட், என்னடா எங்கடா எகிரி குச்சிட்டு வந்த? டேய் நீங்க எல்லாம் ஆபீஸ் போங்கடா, நான் வீட்டை பாத்துட்டு வரேன்டா, போங்கடா. அதே கூட்டு வந்ததாண்டா என் தப்பு. அவனு கூட சேர்ந்து நீயே அவங்கிட்ட கமிஷன் பேசி என்ன ஏமாத்துவ. டேய் என்னடா பண்றீங்க? தலைக்கு மேல தலைக்கு மேல சிக்கே வரையில ஓகேவா? இது மட்டும்தான், இதுல இருந்து இது கிடையாது. ஓகேவா? இதுல இருந்து இது கிடையாது. ஓகே, எதுக்குடா வந்திருக்கோம்? டேய் அண்ணே வரட்டுனே, அவர் வர வரைக்கும் ஆடுவாங்க. அது போவாது, இந்த பால்ல போடுவோம். இங்க பாரு, நான் ரெடி பண்ணிருக்கேன் பாரு. இன்னைக்கு பாரு அடியா மட்டும் பாரு, விக்கெட் எப்படி உழுதுன்னு மட்டும் பாரு. ரெடியா? உடம்புல 3 வாட்டி விட்டாலும் அவுட்டு, தொடர்ந்து 3 வாட்டி விட்டுட்டாலும் அவுட்டு. ரெடி? ஃபர்ஸ்ட் பால் 6 பால் தான். 1 அதான் ஒரு பால் ஆச்சு. உடம்பு கால்ல அவ்வளவுதான். இங்க பாரு, மேலடி ஜூன்ல அடி. நான் இது போவே இல்லடா. அது பால் ஏய், இன்னும் 1 விட்டா அவுட். அவ்வளவுதான், மொத்தம் 5. இதுலயே ஆடுவோம். கம்முன்னு வந்து உட்காருங்க, சா வச்சிருவேன். இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கம்முன்னு வந்து உட்காருங்க. நேரம் ஆயிருக்கு, மண்ட நேரம் விளையாடுறோம் தெரியுதுல பிரதர், கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. விளையாடுறோம் தெரிஞ்சா நானும் வரேன் பிரதர், எல்லாம் ஒண்ணா விளையாடுவோம். அப்ப டாஸ்லாம் வேணாம், பால் இப்ப நான் டிசைட் பண்ணிக்கிறேன். யார் இந்த விளையாடலான்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது?
சார் எந்திரிக்கவே கூடாது. அண்ணா கிடைச்சிருச்சே. இந்த சின்ன தம்பி படத்துல ஒரு பைத்தியத்து கல்யாணம் வந்து சாலியை சுத்திட்டே வரும், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் லாங் டைம் நாங்க இங்க வந்தது மணி 10. இப்ப மணி எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 12. அப்போ அவ்வளவுதான். எல்லா பேயும் கதவு திறந்தே வைங்க, வெளில போயிடும். போ வீடு நார்மல் ஆயிடும். மொட்டை மாடிலாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. இதுக்காகவே நம்ம இந்த வீட்டுக்கு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பழைய படங்கள்ல, தலைவர் படம், இந்த மாதிரி படங்கள்ல தான் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள மாடி வச்சது. ஜாலி தான். நம்ம எடிட் ரூம் இதுதான். மாடி கன்ஃபார்ம். எங்களுக்கு எடிட் ரூம் இதுதான். எது எடிட் ரூம்? எடிட்டர்ஸ் டீம்லாம் இங்க உட்காந்துக்கிறோம் நாங்களாம். அப்படியா? பாருங்க, வரிசையா 5 சிஸ்டம் அடுக்குறோம், எடிட்டா பண்ணி தள்ளுறோம். நீ பேசும்போது நல்லா பேசுற, ஆனா அதெல்லாம் எதுவும் நடக்குமான்னு தெரியல. இங்க பாருங்க, பெரிய பாத்ரூம் வேற, நம்ம ஆபீஸ் மாதிரி சின்ன பாத்ரூம் இல்ல. அப்ப கக்கூஸ்லயே தான் இருப்பேன், வெளில வர மாட்டேன். உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் பார்த்தாலே இது 4 மாசம் போட்டுன வீடு மாதிரி தெரியலையடா. அந்த இடத்துல யாரோ ஒயிட் சுகர் போட்டிருக்காங்க. இப்படி வா. டேய், எடிட் ரூம்னா நீங்க இதெல்லாம் வச்சுக்கலாம். இங்க ஆர்டிஸ்ட். ஆமாண்ணே. உங்க பேக், ஹெல்மெட் எல்லாத்தையும் இங்க வச்சுக்கலாம். டோ சூப்பர். டோ தண்ணி நல்லா இருக்கா? தண்ணி முதல் கலர் எப்படி இருக்குன்னு குடிச்சு பாரு. சிவப்பு கலர்ல எப்படி வரும்? பொண்ணு புதைச்சி கிழிச்சு தண்ணி டேங்க்ல போட்டா சிவப்பு கலர் வரும். அடித்தண்ணி. இதுதான் நம்ம ஹாலு. இந்த இடத்துல சோஃபா போட்டுருவோம். இங்க ஒரு சோஃபா, இங்க ஒரு டிவி. தம்பி, நம்ம சொந்த வீடு கட்டல. இந்த வீட்டுக்கு நம்ம குடியும் வரல. இது வந்து நம்ம ஆபீஸ். வரப்போ இதுக்காக போய் இடிக்க முடியுமா? அதுக்காக இதை இடிக்க முடியாதா? பைத்தியம். இதை எப்படி இடிப்ப? இப்ப இதை எங்க மாத்தணும்ன்ற? வரவங்க எல்லாம் திருடனுக்கு வசதியா இருக்கும். திறந்து, ஆனா இதுல காசு இருக்காதுன்னு திறந்து ஏமாந்துதான் வெளில போகணும். துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். துலாம் ராசிக்கு சிவப்பு மஞ்சள் இந்த வருஷத்துக்கு அதுதானே உகந்தது. எவனாவது செவப்புல போய் ஒரு பெயிண்ட் அடிக்க முடியுமா? யோசிச்சு சொல்லு. மனசாட்சி இருக்கவங்க செவப்பு கலர்ல பெயிண்ட் அடித்தா என்னவா இருக்கும்? பர்பிளாச்சும் அடிக்கணும். பர்பிளா? தம்பி, நம்ம வந்து சொந்த வீட்டுக்கு போல. அப்படி போனாலுமே நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். வேணவே வேணாம், வாங்க. இருக்கிற அடுப்பா? அடுப்பு இந்த லெஃப்ட்ல ரெண்டு அடுப்பு இருக்கு நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்ஸ். எங்கள்கிட்ட ரெண்டு அடுப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஒண்ணு, 2 கிச்சன், ஒன்னு டயட் ஃபுட், ஒரு நார்மல் ஃபுட். நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன சமைக்கிறதுக்காடா வந்தோம்? இங்க ஹோட்டலாடா வச்சு நடத்துறோம். சமைச்சு ஆனா நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்டா அது எல்லாமே எனக்கு புரியுது. இப்ப எனக்கு இந்த வீடு வேணுமா வேணாமான்னு ஏன் சொல்றேன்றதை கேளுங்க. முழுசா நம்ம பழைய ஆபீஸ்ல 2 ரூம் தான். ஒண்ணு ஹாலு, எடிட். அங்கேயே நீங்க என்ன ஏமாத்துவீங்க. இங்க கிச்சன் இருக்கு, எடிட் ரூம்னு தனியா ஒரு ரூம் கேக்குறாங்க. இன்னொரு 3 ரூம் இருக்கு. என்ன பண்ண? கேமரா டீம்ல இருக்கிறதே ஒருத்தம் தான். நீயும் வேணான்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு ஒரு ரூம் சொல்லு? உங்ககிட்ட இருந்து பத்திரமா நாங்க வச்சுக்கணும். எங்கேயாவது இல்லைன்னா எடுத்து உள்வாடைக்கு விட்டாலும் விட்டுருவேன். அதனால உங்ககிட்ட இருந்து எடுத்து பத்திரமா வைக்கணும். நாங்க உள்வாடைக்கு விட்டு மாட்டிக்கிட்டேன். உனக்கு நல்ல டைம் தரேன். நல்லா யோசிச்சுக்கோ. இப்ப கரெக்டா உண்மையா சொல்லு. சரி, அன்னைக்கு நான் பயத்துல வளர்ந்தேன், என்னென்னமோ வளர்ந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும். நல்லா யோசிங்க. நம்ம ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் வாட்டி கேமரால இருக்கும்போது போன்ல கேமரா நீ தான் கொடுத்த. மொட்டை மாடி சொல்லி காட்டுறியா? இல்ல, நான் சொல்லி காட்டுறேன். மொட்டை மாடி பார்ட்டி நடந்துச்சு. 2 கேமரா செட்டப், ஒரு கேம் செட்டப் யாரு கொடுத்தா? நீ தான் கொடுத்த. நான் ஏதாவது சொல்லி காட்டுறியா? இல்ல, நான் ஏதாவது ரெண்டு மாதிரி ஏதாவது கேட்டிருப்பேனா? நான் உனக்கு 2 கொடுத்துட்டேனே. இல்ல, நீ கேட்காத போதே இல்ல, அவன் சொல்லி காட்டினா அதனால நான் சொல்லி காட்டினேன். இல்ல, அப்ப யோசிப்பாங்க. அந்த மாதிரி நான் சரி, நம்ம ஒரு உரிமையில இது நடந்துச்சு. அதே மாதிரிதான் நானும் உங்களுக்கு ஆரம்பத்துல கேமரா எல்லாம் கொடுத்து பண்ணணும். சரி, நமக்கு அது மாதிரி அன்னைக்கு நம்ம ஒரு நாள் நம்ம கொடுத்தோமே, இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துப்போமே. நீ எடுத்ததை நான் தப்பு சொல்லவே இல்லை. அதை என்கிட்ட சொல்லி இருக்கலாமேன்றதுதான். அந்த அவசரத்துல தான் நீங்க நடந்து போச்சு. அதனால இனிமேல் எடுத்தா என்கிட்ட சொல்லணும். புரியுதா? இப்ப கேமரா எங்க?
நம்ம கிட்ட தான் இருக்கு. அதுதான் ஆபீஸ்ல இருக்கா வீட்ல இருக்கா? போய் செக் பண்ணினாலும் இல்லன்னு. சரி ஓகே, இது ஒரு கிச்சன். ஓகே. இந்த கிச்சன்ல நம்ம எதுவுமே பண்ண வேணாம். நம்ம ஷூட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அது இதெல்லாம் இருக்குல்ல, மொட்டை மாடி பாட்டுலாம் ஆயிருக்கும்ல, அதெல்லாம் இங்க வச்சுப்போம். கிச்சனுக்கு நமக்கு எதுக்கு பிரதர்? கிச்சன் நமக்கு சம்பந்தமே இல்ல பிரதர். அவ்வளவுதான். இப்ப நமக்கு எடிட் ரூம் அங்க வந்துருச்சு. இங்க நமக்கு ஒரு ரூம், டிஸ்கஷன் ரூம். இப்ப நம்ம வந்து மொட்டை மாடி போக போறோம் ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்ம் இந்த வீடு சமையா இருக்கு. இந்த வீடியோ கன்ஃபார்ம். நம்ம ஆபீஸ்ல யாரா இருக்கலாம் டிப்ரெஷன் இருக்கோ அப்பெல்லாம் இது பண்ணலாம். வரும்போது நீங்களே வாயில அந்த இது போட்டிருக்கேன். அவ்வளவுதான். சரி வாங்க நம்ம மாடிக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த தண்டவாளத்துல ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் தண்டவாளம் சூடா இருக்கு, அதே மாதிரி இது சூடா இருக்குடா. நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் நினைக்கிறேன். எல்லா ரூமையும் சுத்திட்டோம். மொட்டை மாடி நல்லா இருக்குல்ல? செமையா இருக்கு. இது இதுரா தர்பூசணி பனமரம் இல்லடா, தர்பூசணி. தர்பூசணியோ கோவக்கார கிளியே என கொத்தி விட்டு போகாதே, அது வாமலைய போல ஏதோ ஏதோ கொஞ்சம் காதல் இதுதானா, ஏதோ ஏதோ கொஞ்சம் மலித்தேருதே காதல் இதுதானா. எங்களுக்கா மொட்டை மாடி பார்ட்டி பண்ண முடியாதுன்னு எங்களை சண்டை போட்டு வெளில அமிச்சிங்க. பார்ட்டில விஜய், அஜித், தனுஷ், சிம்பூர். எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். இதை உடச்சு கையில வச்சுட்டாங்கல்ல. இப்ப தெரியுதா நம்மள ஏன் மொட்டை மாடி விட்டு அமிச்சாங்கன்னு. இங்க நம்ம மொட்டை மாடி பார்ட்டி எப்படி பண்ண போறோம்ன்றதா எங்களுக்கு தெரியல. என்ன இருந்தாலும் 1000 சொல்லுங்க, அது மாதிரி வராது. பழசுதான். கெத்து தான், அதான் நல்லது. என்ன பண்றது, துரத்துறாங்களே நம்மள வெளில போங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஆபீஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா இது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மாமரம் பக்கத்து பீச்ல இருக்கு. ஆமா, பறிச்சுக்கோ. இயற்கையில வர்றது எதுவுமே அவங்களோடதுன்னு கிடையாதுடா, எல்லாருக்குமே பொதுடா அது. கதிரே 1 தம்மடிக்க 2 3 டாங்கு பின்னாடி மாதிரி நம்ம இருக்கு. அடி 4 ஊதி தள்ளி பிரச்சனையே இருக்காது. 96 யாருக்கு தெரியும் போது சார் இங்க ஒளிஞ்சு அடிச்சு. என்ன அவ்வளவு சந்தோஷமான என்ன சிரிப்பு உங்களுக்கு வேண்டி கிடக்கு சொல்லுங்க. நல்ல ஆபீஸ் அமைஞ்சிச்சு, சந்தோஷமா இருக்கு. இல்ல இதுதானே இல்ல உண்மை. நல்லா இருக்கு, மொட்டை மாடலாம் சூப்பரா இருக்கு. நீ கரெக்டா உண்மையா சொல்லுவியவா? என்னாச்சு, என்ன பேசி உண்மையை சொல்லு. கொய்யாக்கா சொன்ன உண்மையை சொல்லு. கொய்யாக்கா சாப்பிட்டா உண்மையை வெயில் வெயில் அடிக்குதா உண்மையை சொல்லு. என்ன சொன்ன? இல்லடா சொல்லு. சாந்தே, இது மல்லிகை பூச்செடி. மல்லிகைப்பூ தானடா இது? இது எல்லாத்தையுமே தூக்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு செடி வச்சிருவோம். துளசி செடி, கருவேப்பிலை செடி, மேப்பூ வைக்கலாம். மேப்பூனா மே மாசம் மட்டும் அழகா வரும், மிச்ச நாள்ல செடியா இருக்கும். ஏதாவது தக்காளி இது மாதிரி ஏதாவது ஒண்ணு வளர்த்தோம்னா அது நம்மளே விவசாயியா ஃபீல் பண்ணுவோம்ல, தக்காளி மாதிரி. இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபுல்லா நம்ம தக்காளி, பாவக்காய் வேணாம், கொடியா வளர்ந்து பாம்பு வந்தாலும் வரும். செடியா வைக்கிற மாதிரி. இதுக்கே சர்ப்ரைஸ். ஆனா எப்படி நாங்க இங்க ஃபுல்லா இது வைக்க போறோம். என்ன வெஜிடபிள்ஸ் வைக்க போறோம். அதை நம்மளே காலைல தண்ணி ஊத்தணும். யார் என் கூட சேர்ந்து வெஜிடபிள்ஸ் வளர்க்கறதுக்கு வரீங்க? நானும் வரேன். நாங்க ஒண்ணு வளர்க்க போறோம். என்னது சொல்றா? நம்ம இங்க முடிஞ்சா தென்னை மரம் இருக்குண்ணே. நம்ம வந்து என்ன சொன்னீங்க, நீங்க குடிக்கிறது அதெல்லாம் தப்பு. நீங்க கல் இறக்கி நேச்சுரலா குடிச்சுக்கிறோம். இயற்கை வளர்க்குறோம், பின்னாடி இயற்கை நேச்சுரலா வச்சுக்கிறோம். எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டீங்கல்ல நீங்க தானே ஆள்கா. நீங்க ஃபைனலி இதுதான் நம்மளோட ஆபீஸ். ஃபைனலிக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு நமக்கு. இதுதான் இனிமேல் ஆபீஸ். ஆனா இந்த பூத் பங்களாவை திரும்ப நாங்க எப்படி மாத்த போறோம் அப்படின்றத மாத்தினதுக்கு அப்புறம் முடிஞ்சா ஒரு வீடியோ போடுறோம். அமுக டுமுக அமால் டுமால்